சிவாய நமஹ. அடியாருக்கு அடியேன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சனி பெயர்ச்சி பலன்கள் 12 ராசிகளுக்கும் எப்படி உள்ளது என்பதை மிக தெளிவாக பார்ப்போம். பொதுவாகவே சனி பகவான் அப்படிங்கிறவர் நம்மளுடைய தர்மத்தையும் நாம் செய்திருக்கக்கூடிய கருமாக்களுக்கும் அதிபதியாக உள்ளவர். அதனால தான் அவருக்கு தர்ம கருமாதிபதி என்று பெயர். அதனால தான் நாம் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் அல்லது எப்பேற்பட்ட புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அதற்கு உண்டான காலம் வரும் பொழுதே அதற்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. நிறையா பாவம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் சௌரியமாக இருக்காங்களே நம்ம நினைப்போம். நிறைய நல்லது செய்கிறாங்க, ஆனால் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் என்றால் அந்த சனி பகவானினுடைய காலம் வரும் வரையிலே அவர்களுக்கு உண்டான அந்த தர்மத்திற்கு உண்டான பலன்களும் அவர்கள் செய்திருக்க கர்மாவுக்கு உண்டான பலன்களும் அவர்களுக்கு கிடைக்காமலே இருக்கும். அதனால தான் அவருக்கு தர்ம கருமாதிபதி அப்படின்னு பேர். சில நபர்கள் சொல்லுவதை நம்மளால் கேட்க முடியும். சில பேர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, 7.5 சனி என்னை படாத பாடுபடுத்துது சாமி அப்படிம்பாங்க. அப்புறம் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்னை ரொம்ப சிரமப்படுத்துது அப்படிம்பாங்க. அதாவது சனி பகவான் என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா அப்படின்னு நான் கூட கேட்பேன். என்ன சனி பகவான் உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா இல்லை எய்த்த வீட்டுக்காரரா, அவர் ஏன் உங்களை படுத்தணும் அப்படின்னு கேட்பேன். ஏன் அவர் அப்படி செய்கிறார் அப்படின்னா, சனி பகவானுக்கு தனிப்பட்ட முறையிலே நமது மீது விருப்போ வெறுப்போ எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் அவர் நமக்கு இப்படி தொல்லைகளை செய்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் என்ன புண்ணியம், என்ன பாவம், என்ன தர்மத்தை, என்ன கர்மாவை நாம் செய்திருக்கோம் அப்படிங்கிறத அதற்கு உண்டான ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்குது. அந்த பாவ புண்ணிய பட்டியலின்படி அது என்ன சொல்லுகிறதோ அதன் கோட்பாடின்படி அவருக்கு நமக்கு நல்ல பலன்களையோ அல்லது கெடு பலனையோ வழங்குகிறார் சனி பகவான். அதனால் சனி பகவான் அப்படிங்கிறவர் முக்கியமாக ஒரு நல்ல கிரகம். அதுவும் சொல்லப்போனால் 9 கிரகங்களிலே அவருடைய வேலையை மிக மிக சரியாக செய்பவர் யார் அப்படின்னா சனி பகவான் தான். சூரிய பகவான் தினந்தோறும் நான் பார்க்கக்கூடிய தெய்வம். இருந்த போதிலும் அவரினுடைய வேலையை அவர் சரியாக செய்ய முடியாதபடிக்கு ராகு பகவான் அவரை தடுக்குகிறார். அதே மாதிரி கேது பகவானும் தடுக்கிறார், சூரியனாக இருந்தாலும் சந்திரனாக இருந்தாலும். ஆனால் சனி பகவானினுடைய அந்த செயல், அவர் கொடுக்கக்கூடிய நல்ல பலனாக இருந்தாலும் சரி அல்லது அசுப பலனாக இருந்தாலும் சரி, எவராலையும் தடுக்கவே முடியாது. சனி பகவானினுடைய அந்த 7.5 சனி அல்லது அவருடைய கெடு பலனிலிருந்து பீடிக்க முடியாமல் போனவர்கள் 2 நபர்கள் தான். ஒன்று விநாயகப் பெருமான், இன்னொன்று ஆஞ்சநேயர். இது ஏன் இந்த கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த விஷயம் இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் அப்படிங்கிறவர் தான் தன்னுடைய வேலையை மிகச்சரியாக செய்பவர். தன்னுடைய தந்தையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை விட வேலைகளை சிறப்பாக செய்வதனால தான் அவருக்கு என்ன ஒரு பெயர், அவருக்கு உண்டான ஒரு பட்டப்பெயர், அவருக்கு உண்டான ஒரு சிறப்பு பெயர் என்ன, அவருக்கு உண்டான ஒரு பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிற ஒரு பட்டம். ஏன் என்றால் எந்த நபர் ஒருவர் தன்னுடைய வேலையை எவருக்காகவும் வளைந்து கொடுக்காமல் மிக தெளிவாக தனது வேலையை செய்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், விக்னேஸ்வரர், அப்புறம் ராவணேஸ்வரர் அப்படின்னு இந்த ஈஸ்வர பட்டங்கள் பொருந்திய கடவுள்கள், வழிபாடக்கூடிய தெய்வங்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் நவகிரகத்திலே அந்த ஈஸ்வர பட்டத்தை வாங்கிய ஒரே கிரகம் யாருன்னா சனீஸ்வர பகவான், ஈஸ்வர பட்டத்தை கூடையவர். அதனால் நம்ம சனி பகவானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை குறைக்கும், நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை குறைக்கும். ஒரு பாவ செயல் செய்கிறோம்னா அது செய்யக்கூடாது, நம்மளுடைய உள் மனசு நம்மை தடுக்கும். அப்படியாக அந்த சனி பகவானினுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் அவருடைய
பார்வையினாலே அல்லது அவரினுடைய அந்த காலத்தில் சில நபருக்கு நல்ல பலன்கள் அதிகமாகவே கிடைக்கும். அதனால தான் பொதுவாக சொல்லுவார்கள், குரு கொடுப்பார் சனி கெடுப்பார், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குரு பகவான் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் கூட சனி பகவான் கெடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தால் அந்த பலன் முழுமையாக அந்த ஜாதகருக்கு கிடைக்காது. ஆனால் சனி பகவானே கொடுக்கின்ற இடத்தில் ஒருத்தவருக்கு இருந்தால் எந்த கிரகம் நினைத்தாலும் அதை தடுக்க முடியாது. அதைத்தான் இப்படி சொல்லுவார்கள், குரு கொடுப்பார் சனி கெடுப்பார், சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் என்று கேட்பாங்க. அதுபோல் சனி பகவானினுடைய அந்த பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சற்றேற குறைய பார்த்திங்கன்னா 2.5 வருட காலம் ஒரு ராசியிலே நின்று அவர் அருளாட்சி பண்ணுவார். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த 2.5 வருஷங்கிறது ஒரு சில சமயம் 3 வருஷம் போகும், ஒரு சில சமயம் 2 வருஷத்துக்கு கம்மியாக கூட இருக்கும், 2 வருஷம் கூட போகும். ஆனால் தோராயமான அவருடைய ஒரு சுழற்சிக்கு 30 வருடங்கள், அதனால் 2.5 வருஷம் நம்ம பொதுவாக சொல்கிறது தான். இப்போது அந்த சனி பகவான் இப்போது 2023 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமையிலே அந்த சனி பயிற்சி நடக்கிறது. சற்றேற குறைய பார்த்திங்கன்னா அந்த பயிற்சி அடைந்ததிலிருந்து 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி அடுத்தது அந்த கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சியாக போகின்றார். இப்படியாக சற்றேற குறையம் 2 வருடம் 4 மாதம் அந்த இடத்துல இருந்து ஆட்சி பண்ண போகிறார் சனி பகவான். அதுவும் அந்த கும்பராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல ராசி. பொதுவாக சொல்லணும்னா சனி பகவானினுடைய சொந்த ராசி. அந்த சொந்த ராசியிலே நின்று அவர் அருளாட்சி பண்ணக்கூடிய சமயங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கும். பொதுவாகவே ஒரு கிரிக்கெட் பிளேயர் விளையாடுறாங்க அப்படின்னா அவங்களுடைய சொந்த மண், இப்போ தமிழ்நாட்டிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தமிழ்நாட்டில் ஒரு போட்டி நடக்குதுன்னா அந்த தமிழ்நாட்டு பிளேயர் எப்படி அதில் சிறப்பாக வேலை செஞ்சு சிறப்பான தன்னுடைய பங்களிப்போ, ஒரு பேட்மேனாக இருந்தால் நல்லா பேட் பண்ணுவார், பவுலராக இருந்தால் நிறையா பவுல் பண்ணி நிறையா விக்கெட் எடுக்கணும்னு நினைப்பார் இல்லையா? அது மாதிரி சனி பகவான் இந்த இடத்தில் இருக்கும்போது தன்னுடைய வேலைகளை ரொம்ப சரியாக செய்யணும் அப்படின்னு நினைப்பார். ரொம்ப அதிகமாகவே தன் வேலையை சரியாக செய்வார். அதனால் சனி பகவானின் அந்த இடத்துல இருக்கார். அவர் செய்யக்கூடிய வேலை நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் இந்த இடத்துல சனி பகவான் எப்படியான பலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்குகிறார் என்பதை பார்ப்போம். மேஷ ராசிக்கு உண்டான பலன்கள், இந்த சனி பயிற்சி பலன்கள் தெளிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் 10 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன கர்மாஸ்தானம், அடுத்தது 11வது பாவம் லாபஸ்தானம், இந்த 2க்கும் உடையவர் சனி பகவான். அதனால தான் இந்த மேஷராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா எவருக்குமே ஒரு அஞ்சாத குணம் இயல்பாகவே உங்களிடம் இருக்கும். எல்லோரிடமும் ஒரு நல்ல ஒரு ஆளுமையாக பேசக்கூடிய தன்மை இருக்கும் இவங்கள்ட்ட. விசாலமான அறிவு கொண்டவர்கள் இவர்கள். தனக்கு அப்படின்னு மட்டும் பார்க்காமல் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லோருக்குமான ஒரு செயலாக அதை கண்ணோட்டமாக அவர்கள் பார்க்கக்கூடிய சுபாவம் இயல்பாகவே இருக்கும். நல்ல சிந்தனை கொண்டவர்கள். 11ஆம் பாவத்தோட சனி சம்பந்தப்படுவதனால புகழ்ச்சிகள் ரொம்ப பிடிக்காதவர்களாக இருந்த போதிலும் தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேணும் அப்படின்னு இவங்க விரும்புவாங்க. நல்ல புகழ்ச்சி வேறு, அங்கீகாரம் வேறு. புகழ்ச்சியை ரொம்ப விரும்ப மாட்டார்கள், ஆனால் தனக்குன்னு ஒரு தனியான அங்கீகாரம் இருக்கணும் அப்படின்னு அவங்க எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடியவர்கள் மேஷராசியில் பிறந்தவர்கள். இப்போது பார்த்தோம்னா சனி பகவான் 11ஆம் பாவத்துக்கு வரார். இதுக்கு முன்னாடி சனி பகவான் இருந்த இடம் அப்படிங்கிறது 10வது இடத்துல இருந்தார், அதாவது ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான். அதனால் கொஞ்சம் ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம். ஒரு சில பேருக்கு அது சர்க்கிள்களாக கூட ஆகியிருக்கும். அதே போல் ஒரு சில பேர்கிட்ட நீங்கள் பொருட்களை இழக்க வேண்டி வந்திருக்கும். நீங்கள் கூட பரவாயில்ல பெருந்தன்மையாக விட்டுட்டு போகக்கூடிய தன்மை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கலாம். இப்போது சனி பகவான் பார்த்தோம்னா ஒரு நல்ல இடம் 11வது இடத்துக்கு வரார். சனி பகவான் இப்போ தான் ஒரு நல்ல இடத்துக்கே உங்களுக்கு வரார். கடந்த பல வருடங்களாகவே சனி பகவான் மேகராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சென்ற போதிலிருந்து சரி கண்டசனி ஆரம்பிச்சது பாருங்கள் கரெக்டாக. அப்போ அவர் துலா ராசியில் போனார் பாருங்கள். அந்த சமயத்திலிருந்தே மேகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சரியான பலனை சனி பகவான் கொடுக்கவில்லை. கண்ட சனியாக போனார், அர்த்தாஷ்டம சனி வந்தது. அடுத்தது 9ஆம் பாவத்தில் நல்லது செய்கிற சமயம் கூட குரு பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தார்.
அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து 10வது ஸ்தானத்தில் நல்ல இடத்துல இல்லை. இப்போ தான் சனி பகவான் ஒரு முறையான இடம், நல்ல இடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துக்கு வரார். அப்புறம் பார்த்தோம்னா இந்த 2.5 வருஷம் கழித்து உங்களுக்கு 7.5 ஆரம்பிக்க போகுது. அதனால் இந்த 2.5 வருஷங்கிறது ஒரு அபரிமிதமான ஆஸ்பீஷியஸ் டைம்னு சொல்லுவாங்களே, அப்படியான ஒரு அபரிமிதமான பொற்காலமான இந்த 2.5 வருடம். இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்தினீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கை அல்ல, உங்களுடைய சந்ததிகளுக்கான வாழ்க்கை கூட உயர்வதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. சனி பகவானுடைய அந்த அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஜென்மத்தில் குரு அடுத்த மே மாதம் அவரும் மாறிடுவார், 2ஆம் பாவத்துக்கு போயிடுவார். அதனால் இப்போ 2ஆம் பாவத்தில் குரு, 11ல் சனி, உங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி. குருவும் நல்ல இடத்துக்கு போயிடுவார், சனியும் நல்ல இடத்துல இருக்கார். ஆனால் நல்ல வளர்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பொதுவாகவே சனி பகவானுக்கு 3 விதமான பார்வைகள், நேர் பார்வை ஒரு பார்வை, அப்புறம் சவ்யதக்கின பார்வைகள்னு 2 பார்வை அவருக்கு இருக்குது. 3ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு, அப்புறம் 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய அமைப்பு. இதில் வந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் பார்வையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் வந்து சனி பகவான் பார்க்கின்றார். அதே போல் 3ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்கின்றார். 10ஆம் பார்வையாக உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை அவர் வந்து பார்க்கின்றார். அதனால் வந்து ஒரு நல்ல அமைப்புகளை நீங்கள் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக எதிர்பார்க்கலாம். ஆயுள் வலிமையாக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சிலருக்கு சில கண்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சனி பயிற்சி முன்னதே சில கண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பெயர்ச்சியினால் உங்களுக்கு லாபஸ்தானங்கள் உயர்வடைகிறது. புதிய வகையான தொழில் முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி வந்து அதிகப்படியான பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள், நீண்ட நாட்களாக பணியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையவிருக்கின்றது. உங்களுக்கு தேவையானபடி மனதிற்கு சந்தோஷமான முறையிலே பணி உங்களுக்கு அமையவிருக்கின்றது. மாறுதலான பல விஷயங்களை இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு தரவிருக்கின்றது. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டுகளிலிருந்தும் உங்களுக்கு புதிய வகையான தொழில் வாய்ப்புகள் உருவாகவிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பலருக்கு புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் புதிய வகையான வீடுகள் கட்டுவதற்கும் பல நாட்களாக வாடகை சுமை கொடுத்து நாம் தாமசித்து கொண்டிருக்கிறோமே, எப்போ தான் நமக்கு சொந்த வீடு அமையும் அப்படின்னு ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு சொந்த வீடு பாக்கியங்களும் அமையவிருக்கின்றது. மேலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு தங்களுடைய மேல் அதிகாரியிடம் சுமூகமான உறவு, அதன் மூலமாக தொழில் வளர்ச்சிகள் அமையும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களும் மேஷ ராசியில் வருவார்கள். குறிப்பாக அவர்களுக்கு பார்த்தோமேயானால் ஊடுபரியான தொழில்கள் செய்வது, வருமானங்கள் உயர்வது, பல நன்மைகள் நடைபெறவிருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் மேஷ ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா புதிய செயல்கள் செய்வதன் மூலமாகவும் உறவினர்கள் மூலமாகவும் கௌரவம் உயரவிருக்கின்றது, வெகுமதிகள் அடையவிருக்கின்றீர்கள். முக்கியமாக இந்த சனி பெயர்ச்சியினால மேஷராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும். பார்வதி தேவிக்கு வெள்ளிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். அது மாதிரி பௌர்ணமி தினத்திலே அம்பிகைக்கு உண்டான லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி போன்ற மந்திரங்களை நீங்கள் பாராயணம் உச்சாடனம் செய்து வந்தால் இந்த சனி பகவானினுடைய லாப சனியினுடைய அனுகிரகம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசிக்கு உண்டான 2023 சனி பெயர்ச்சி பலன்களை தெளிவாக பார்ப்போம். சனி பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா 9வது பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி, 10வது ஸ்தானம் ஜீவனஸ்தானம்,
அப்புறம் கர்மஸ்தானம் இதற்கு அதிபதியாக உள்ளவர் சனி பகவான். இதனாலேயே சனி பகவான் இந்த இடத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டதுனால ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாலே எதுலேயும் வெற்றியை நோக்கி ஒரு பிரயாணம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நேர்மை சிந்தனை இருக்கும், எப்போதும் தர்மத்தை கடைபிடிக்கணும், அவங்க மனசில் ஒரு தர்மம் இருக்கும், அதை மீறவே மாட்டாங்க அவங்க எப்போதுமே ரிஷபராசிக்காரர்கள். அது மாதிரி மற்றவங்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும். தன்னை ரோல் மாடலாக மற்றவர்கள் எடுத்து கொள்வதற்கு தன்னை எப்படி தயார் செய்து கொள்ள வேண்டும்னு தயார் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரியான தன்மை கொண்டவர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். அதே மாதிரி பார்த்தோம்னா நிறைய பொருளாதார ரீதியாகவும் சரி அல்லது ஒரு உதவி செய்வதிலும் சரி மற்றவர்கள் நிறையா நபர்கள் இவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நிறையா பேர்கள் இவர்களை சார்ந்து இருப்பார்கள். அப்படியான ஒரு நல்ல பண்புகள் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா சனி பகவான் இதுவரை 9வது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே சனி பகவான் இருந்தார். இப்போது சனி பகவான் அப்படிங்கிறவர் எந்த இடத்துக்கு வரார்னா 10வது ஸ்தானம் ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். ஜீவனஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகின்றாரே, எப்படியான அந்த ஜீவன சனி நமக்கு எப்படியான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த 9ஆம் பாவத்தில் ஏற்கனவே இருந்த சமயத்தில் பார்த்தோம்னா ஏற்கனவே இருந்த பலவிதமான கஷ்டங்களை உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த பல கஷ்டங்களை சனி பகவான் குறைச்சிருப்பார் கடந்த ஒரு 3 வருஷமாக. இருந்த போதிலும் புதிய வகையான தொழில் வளர்ச்சிகளை தருவார். முதல்ல தொழில் முடக்கத்தை கொடுத்திருப்பார், அப்புறம் வேறு வகையான தொழில் வளர்ச்சிகளையும் அவர் கொடுத்திருப்பார். சிலருக்கு தொழிலாளர் பிரச்சனைகள் அல்லது கீழ் அதிகாரியினாலே சில பிரச்சனைகள் ஏற்படுவதையும் உருவாக்கி கொடுத்திருப்பார். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீண்ட நேரம் அல்லது பணி நேரம் அதிகமாக இருந்திருக்கும், அல்லது தேவையற்ற பல அலைச்சல்கள் எப்போதும் உங்களுக்கு இருந்திருக்கும். அதெல்லாம் அந்த 9ஆம் பாவத்தில் சனி பகவான் பிரயாணித்த அந்த சமயத்தில் அது எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கப்படும். அதிகப்படியான அந்த உடல் உழைப்பு குறைஞ்சிருக்கும், நீண்ட நேரம் உழைப்பது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், அப்புறம் அதிகப்படியான பிரயாணங்கள் தேவையற்ற அலைச்சல்கள் குறைஞ்சிருக்கும். இப்போது சனி பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு வருகிறார். இந்த ஜீவனஸ்தானங்கிறது சற்றேறக்குறைய ஓரளவுக்கு நல்ல இடம்தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 10க்கு உடையவன் 10ஆம் இடத்திலே ஆட்சி வளம் பெறுகிறாங்கிறப்போ ஜீவனம் வலிமையாகும். நீங்கள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வேலை இல்லைன்னு இருக்கவங்களுக்கு கூட ஒரு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படுகிறது ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானினுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் பாவத்திலே வருகிறதுனால புதிய முதலீடுகள் செய்வதற்கு சாதகமான பலன்கள். அப்புறம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா புதிய வகையான தொழில் பயணங்கள், வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள், வெளிநாடு செல்வதனாலே பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படுவது அப்படி நல்ல பலன்களை எல்லாம் தருகிறார். அதே மாதிரி 10ஆம் இடத்துல இருந்து அவருடைய பார்வை முக்கியமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவத்தை பார்க்கிறார். இந்த 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால அவருடைய 7ஆம் பார்வையால் 4ஆம் பார்வைப்படுகின்றபடியினாலே உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தையருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்குவேயானால் அவைகள் களையப்படும். அல்லது உங்களுடைய தாய் தந்தையரனுடைய பித்துராஜ்யங்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதிலே கால தாமதம் இருக்கின்றது அல்லது சொத்திலே பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா அது எல்லாம் நிவர்த்தியாகி சொத்துக்கள் சீராக உங்களுக்கு கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் செய்பவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் ஏற்படும். கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு சிறப்பு என்னன்னா சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களது 7ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடவிருக்கின்றது. அதிகப்படியான உடல் உழைப்பு செய்து நீங்கள் பொருளீட்டக்கூடிய தன்மை இருந்தால் உழைப்புகள் கொஞ்சம் வெகுவாகவே குறையும், உடல் உழைப்புகள். அதே மாதிரி ஒரு கூட்டு தொழில் நண்பர்களுடன் ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருகிறார். மேலும் சனி பகவான் இந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் வெகுவாக அமையும். தங்களுடைய சகோதரர்களுக்கும் உங்களுடைய சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு வெகு நாட்களாக இருந்ததுன்னா அதெல்லாம் வெகுவாகவே குறைய போகின்றது. குடும்பத்திலே ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்தி தருகிறார். கிருத்திகை நட்சத்திரம் 2,
3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசியில் வருவார்கள். அவர்களுக்கு பார்த்தோம்னா சில உடல் உபாதைகள் ஏற்பட்டு மறைந்துவிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய சகோதர சகோதரி உறவினர்கள் உற்றார் அப்புறம் நண்பர்கள் மூலமாக புதிய வகையான தொழில் ஆதாயங்களை ஏற்படுத்துவார்கள். அதுமாதிரி 4ஆம் பாவம் வலிமை பெறுகின்றதுனால உங்களுடைய குழந்தைகள் வழியிலே புதிய முதலீடுகள் வருவதை நீங்கள் உணரவிருக்கின்றீர்கள். மிருகசீரிஷம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் மூலமாக பல நன்மைகளை அவர்கள் அடையவிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெளியூர் அல்லது வெளிநாடு பிரயாணம், அந்த பிரயாணத்தின் மூலமாக நிதி வரவுகள் ஏற்படவிருக்கின்றது. இந்த பயிற்சியினால் முக்கியமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள். விநாயகரை வழிபாடு செய்தால் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அதிகமாகவே கிடைக்கும். சங்கடகர சதுர்த்தியில் வழிபாடு செய்யலாம். அல்லது விநாயகப் பெருமானுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள். அன்றைய தினம் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் அதிகமாக பெறுவீர்கள். சிவாய நமக. பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷ்மம் நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் 8வது பாவம் 9ஆம் பாவம் இது இரண்டிற்கும் உடையவர். 8வது பாவம்ங்கிறது ஆயுள் ஸ்தானம், ரொம்ப முக்கியம். ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி சனி பகவான். 9வது பாவம்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதி சனி பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இதுவரை மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் போனார். இப்போது 9ஆம் பாவத்திற்கு வருகிறார். இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானம் 9வது ஸ்தானத்திற்கு உடையவராக இருப்பதனால மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்ல இளகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்வதிலே தாமாக வழிய உதவி செய்வார்கள். ஒரு சில பேருக்கெல்லாம் உதவி செய்யணும், அவங்க நம்மக்கிட்ட கேட்கட்டும், நம்ம உதவி செய்யலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நம்முடைய உதவி தேவை என்றாலே தாமாக உதவி செய்யக்கூடிய இளகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்புறம் சமூகத்திலே இவர்களுக்கென்று ஒரு தனி புகழ் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சிநேகிதர்கள், அப்புறம் உறவினர்களிடம் ஒரு நல்ல பெயர் அப்படிங்கிறது இவர்கள்ட்ட எப்போதுமே இருக்கும். எதிலும் மற்றவர்களை கொஞ்சம் எளிதில் நம்பக்கூடிய தன்மை இவர்களிடம் இருக்கும். அது இவர்களுக்கு ஒரு முக்கியமான குணாதிசயம். இப்போது இந்த சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இதுவரை இருந்தார். அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான கஷ்டங்கள் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வாழ்க்கை துணைவரிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவது, குடும்பத்தில் மனக்குழப்பங்கள், மன அமைதியற்ற சூழ்நிலைகள், தேவையற்ற சிலருக்கு வழக்குகளை சந்தித்திருக்கக்கூடிய வேண்டியிருக்கலாம். தேவையற்ற முறையிலே பல விதமான அபராதங்கள் செலுத்தியிருக்க வேண்டி வரலாம். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அதிகரித்து இருக்கலாம். இப்படின்னு நிறையா விஷயங்கள் இவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. குறிப்பாக ஒரு சில பேருக்கு பல நல்லதைகளையும் செய்திருக்கார், திருமணங்கள் கூடியிருக்கும் அப்படின்னு பல விஷயங்களை நல்ல விஷயங்களையும் செய்திருப்பார் மிதுன ராசிக்காரர்களுக்கு. இப்போது சனி பகவான் 9ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார். மிதுன ராசிக்கு இந்த
சனி பயிற்சியினால் பல நன்மைகள் அடையவிருக்கின்றீர்கள். முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கு இதுவரை அனுபவித்த கஷ்டங்கள் குறையவிருக்கின்றது, நன்மைகள் அதிகமாக பெறவிருக்கின்றீர்கள். அதுதான் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியினால் ஏற்படக்கூடிய பல நன்மைகள். கெட்டதும் போகுது, நல்லதும் வரப்போகுது. முக்கியமாக அந்த சனி பகவான் அவருடைய அந்த பார்வை 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்புறம் அவருடைய அந்த பார்வையினால் நன்மைகளை செய்கிறார். 11ஆம் பாவத்தை பார்க்கின்றார். தங்களுடைய லாபஸ்தானம் பார்வையினால் லாபங்கள் இல்லாத பல செயல்களை இதுவரை நீங்கள் செய்து கொண்டு வரீங்க. இது நம்ம செய்கிறோம், லாபமே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதில் லாபம் வரவிருக்கின்றது. வேலையாட்களால் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தீரவிருக்கின்றது. சுமூகமான முறையிலே உங்களுக்கும் உங்கள் மேல் அதிகாரிக்கும் மன ஒற்றுமை அமையும். வெகு நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நிவர்த்தி அடைந்து பண வரவுகள் ஏற்படும். அப்புறம் அந்த சனி பகவானினுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் வீட்டை பார்க்கின்றார். இதுதான் ஒரு நல்ல விஷயம். முக்கியமாக சொன்னால் வெகு நாட்களாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை, நீண்ட நாளாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அவைகள் தீர்க்கப்படும். அது மாதிரி தேவையற்ற சத்துருக்கள், எதிரிகள் தொல்லைகள் நிவர்த்தி அடையவிருக்கின்றது. பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானத்திற்கு வரக்கூடிய அந்த சனி பகவான் அவருடைய 7ஆம் பார்வையினால் உங்களுடைய 3ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் புதிய வகையான தொழில் வாய்ப்புகளும், அதே மாதிரி மனதிற்கு ஏற்றாற் போல திருமணம் நடைபெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் திருமணம் கைகூடும். புதிய வகையான உத்வேகத்துடன் செயலில் ஈடுபடவிருக்கின்றீர்கள். அது மாதிரி வெகு நாட்களாக உங்களுக்கு சேர வேண்டிய பணம் வராமல் இருந்தால் அந்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். உங்களுடைய குடும்பத்திலே யாருக்கேனும் திருமணம் நடைபெறவில்லை அல்லது அவர்களுக்கென்று ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறாமல் தடையாக இருந்தால் அந்த சுப நிகழ்ச்சிகளும் அதே மாதிரி திருமணங்களும் நடைபெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சியினாலே ஏற்படுகின்றது. மேலும் பார்த்தோம்னா தீர்த்த யாத்திரை, ஸ்தல யாத்திரைகள், அது மாதிரி மட்டுமல்லாமல் பலவிதமான செயல்கள் செய்து தர்ம கைங்கரியங்கள் செய்வது, அன்னதானங்கள் செய்வது, பூர்வீகமாக உங்களுடைய சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து நிவர்த்தி, உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள் அதிகமாக செய்வது அப்படின்னு பல நன்மைகள், சகோதர சகோதரி வர்க்கத்திலும் நல்ல மதிப்பு, நல்ல பண்புகள், நல்ல மரியாதை அதிகரிப்பது அப்படின்னு நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி மிருகசீரிஷம் நட்சத்திரம் 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் அபரிமிதமாகவே இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சின் மூலமாக பல நன்மைகளை அவர்கள் அடையவிருக்கின்றார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெகு நாட்களாக உங்களுக்கு சேராமல் இருக்கக்கூடிய பல விஷயங்கள், முக்கியமாக இது உங்களுக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, அது கூட உங்களுக்கு நிச்சயமாக சேருவதற்கான வாய்ப்புகளும் பாக்கியங்களும் கிடைக்கின்றது. குறிப்பாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பல நன்மைகளை வழங்குகிறது. முக்கியமாக பெருமாளுக்கு புதன்கிழமையிலே துளசியினால் அர்ச்சனை செய்யுங்கள். பல நன்மைகள் இந்த சனி பயிற்சியினால் நீங்கள் அடைவீர்கள். சிவாய நமः. பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். கடகராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்கள் 2023 டிசம்பர் 20 நடக்கக்கூடிய சனி பயிற்சி பலன்களை தெளிவாக பார்ப்போம். கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானத்திற்கும் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்திற்கும் அதிபதியானவர். ரெண்டும் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை துணைவர் அப்படிங்கிறது தான் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. சாதாரண மனிதர்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை துணைவரை வைத்து தான்
மீதி அப்படிங்கிற அந்த வாழ்க்கைங்கிறதே நிர்ணயம் படைப்பெறுகிறது. ஒரு மனிதன் வாழ்வதும் அந்த மனிதன் தாழ்வதற்கும் முக்கியமான பங்களிப்பு அப்படிங்கிறது வாழ்க்கை துணைவர். அந்த வாழ்க்கை துணைவர்ங்கிறதுடைய ஸ்தானத்தில் சனி பகவான் சம்பந்தப்படுகிறார் கடகராசிக்காரர்களுக்கு. அப்புறம் ஆயுள் ஸ்தானம், நீண்ட ஆயுளை வழங்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி பகவான் கடகராசிக்காரர்களுக்கு. சனி பகவான் பொதுவாகவே ஆயுட்காரகர், அவரே அந்த ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கின்றார் கடகராசிக்கு. அது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இப்படியான இந்த குணாதிசய இருக்கிறதுனாலேயே கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாலே நல்ல அறிவுங்கிறது இருக்கும். உங்களுக்கு சமூகத்திலே எல்லாருக்குமான ஒரு பரந்த அறிவு கொண்டவர்களாக இருப்பார்கள். நல்ல தன்னம்பிக்கை இருக்கும், இயல்பாக பேசக்கூடிய பழக்கம் இருக்கும், மற்றவர்களையும் அன்பின் மூலமாக பேசி இருக்கக்கூடிய விஷயங்களும் சில கண்டிப்பான பேச்சுகளும் இவங்கள்ட்ட இருக்கும். அதான் ஒரு முக்கியமான விஷயம். கண்டிப்பான ஒரு ஸ்ட்ரிக்டாகவும் இருப்பாங்க, அன்பாகவும் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு தன்மை கொண்டவர்கள். அது மாதிரி இந்த கணக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அல்லது எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பக்குவம், இப்படி செஞ்சால் அது இப்படி நடக்கும், அப்படி மாற்றினா அது அப்படி மாறிக்கும் அப்படின்னு அதை ஒரு கால்குலேஷன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான மதி யூகம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். அது மாதிரி எந்த இடத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தால் போல தன்னை மாற்றி அமைக்கக்கூடிய பக்குவம் இவர்களிடம் இருக்கும். அதனால் பல நல்ல பண்புகள் கொண்டவர்கள். இப்போது பார்த்தோம்னா கடகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கார். அதனால் ஒரு சில விஷயங்கள் காலதாமதமாக இருக்கும். வாழ்க்கை துணைவருக்கு சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அதே போல் கடன் திருப்பி கொடுப்பதில் கொஞ்சம் காலதாமதமாக கொடுத்திருப்பது, உங்களுக்கு வாங்கியவர்கள் உங்களிடம் வாங்கியவர்கள் காலதாமதமாக கொடுப்பது, கொஞ்சம் நிதானமான வளர்ச்சியில் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருப்பது அப்படின்னு நிறையா விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா அது கண்ட சனி 7ஆம் இடத்துல. இப்போது சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகிறார். அஷ்டம சனி படுத்துவாரே, அஷ்டம சனி கஷ்டத்தை தருவாரே, கவலைப்பட வேண்டாம் நீங்கள். அதனால் சனி பகவான் ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆயுள் ஸ்தானத்திற்கு சொந்த இடத்திற்கு ஆட்சிக்கு வரார். அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முக்கியமாக சொல்லணும்னா கடகராசிக்காரர்கள் சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். நல்ல நம்பிக்கையுடன் வழிபாடு செய்தால் நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்ற வேண்டும். அதே மாதிரி சங்கடஹர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு அருகம்பில் சாற்றி வழிபாடு செய்யணும். இப்படி செய்தாலே போதும், பல நன்மைகள் இந்த அஷ்டம சனி உங்களுக்கு நிச்சயமாகவே வழங்குவார். அப்புறம் அந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த அவருடைய பார்வை உங்களுடைய சப்தம பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய 2ஆம் பாவத்தை பார்க்கின்றார். பொருளாதாரத்தில் கொஞ்சம் வளர்ச்சி அடைவீங்க நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, புதிய வகையான தொழில் வளர்ச்சிகள், அதாவது ஒரு புதிய செயல் தொடங்கணும்னு நீண்ட நாட்களாக ஏங்கி கொண்டிருப்பீர்கள். அது தொடங்க முடியாமலே இருக்குது, அதையெல்லாம் தொடங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதுமாதிரி ஒரு வியாபாரஸ்தானம் செய்கிறவங்க புதிய வகையான வியாபாரம், அதாவது இந்த வியாபாரத்துக்கு இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும், அல்லது இந்த வியாபார ஸ்தாபனத்திலிருந்து இதனுடைய கிளைகள் போல இன்னும் ஒரு சுராஜிதமாக ஒரு இடம் தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் போடுறதுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் இதில் தேடி வருது இந்த சனி பயிற்சியினால். அதே மாதிரி இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக தங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்கின்றபடியினால் வேலை இல்லை, ஒரு நாள் வேலையே கிடைக்கல, அல்லது நான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலை, இல்லைன்னா இந்த படிப்பு படித்திருக்கிறேன், இந்த வேற ஒரு படிப்புக்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் நிறைய குழப்படியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தங்களுடைய படிப்பு சார்ந்த வேலைகள் கிடைக்கும். இப்போது இவ்வளவு நாட்கள் நீங்கள் என்ன தர்மத்தை நீங்கள் கடைபிடித்திருக்கிறீர்களோ அதை வைத்து தான் அவர் உங்களுக்கு பாவ புண்ணிய கணக்குகளை வைத்து தான் அவர் உங்களுக்கு நன்மை தீமைகளை வழங்குவார். அதனால் நல்ல விஷயங்களை நீங்கள் செய்திருந்தீர்களே, ஆனால் நல்லவைகளை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அது மாதிரி சனி பகவானுக்கு எள்ளி தெய்வம் நிச்சயமாக ஏற்றுங்கள். அதே மாதிரி அந்த 3ஆம் பார்வையாக 10ஆம் பார்வை பெறுகின்றபடியினால் வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் உருவாகும். மேலும் கடகராசிக்காரர்களுக்கு 5வது
பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி, கடகராசிக்கு 5ஆம் வீடு விருச்சிக ராசி. அந்த விருச்சிக ராசியை சனி பகவான் பார்க்கின்றார், தனது 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். இந்த 10ஆம் பார்வையாக சனி பகவான் பார்க்கின்ற இந்த சமயம் அப்படிங்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. ஏற்கனவே 2 குழந்தை இருக்குது, இன்னொரு குழந்தை பிறக்கணும்னு வேண்டுகிறவர்கள், அல்லது ஆண் குழந்தை பிறக்க வேண்டும், அல்லது எனக்கு ஒரு பெண் குழந்ை பிறக்க வேண்டும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஜெண்டரை நிர்ணயம் பண்ணி இதை தான் பிறக்கணும்னு ஒரு ஆசையில் இருப்பவர்கள் கூட அந்த ஆசைப்படியாக அந்த குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் தேடி வருகின்றது. அதே மாதிரி அஷ்டமஸ்தனியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கை துறைவருக்கு சில சுகவீனங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமையிலே வெற்றிலை மாலை வாங்கி சாத்துங்கள். இந்த வெற்றிலை மாலைங்கிறது சீதா பிராட்டி அவர்கள் வெற்றியை ஆஞ்சநேயர் முதல்ல ராமபிரானுடைய அந்த வெற்றியை ராமர் ஆஞ்சநேயர் சீதையிட்ட சொல்கிறார். அந்த வெற்றியின் பரிசாக ஒரு ராஜாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெற்றி செய்தி யாராவது சொன்னாங்கன்னா, யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய அணிகலனை கொடுப்பாங்க, பெரிய ஆபரணங்களை கொடுப்பாங்க, மணிமாலை பரிசளிப்பாங்க, ரத்தன மாலைகளை உடனே இந்தா வச்சுக்கோன்னு கொடுப்பாங்க. ஆனால் சீதா பிராட்டிக்கு அந்த சமயத்தில் எதுவுமே இல்லை. அதனால் அங்கே இருந்த வெற்றிலைகளை பறித்து அதில் ஒரு மாலை கட்டி அந்த ஆஞ்சநேயருக்கு போட்டாலாம், அந்த வெற்றி செய்தியை சொன்னதுனால. அதனால் தன்னுடைய தாயாக இருக்கக்கூடிய அந்த சீதா பிராட்டி அந்த வெற்றிலை மாலையை போட்டதுனால யாரெல்லாம் அந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு வேண்டி கொண்டு போடுகிறார்களோ அவர்கள் அத்துணை பேருக்கும் நிச்சயமாக வெற்றியை பெற்று தருவார் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறது உறுதி. அப்படியாக அந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சனிக்கிழமையிலே சாற்றி வாருங்கள். நன்மைகள் அதிகமாக இந்த சனி பயிற்சி நாள் கிடைக்கும். குறிப்பாக புனர்பூசம் 2, 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் கடகராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா உத்தியோக உயர்வை தரும்படியான சனி பயிற்சியாக அமைகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா மேலதிகாரியினுடைய ஆதரவு நல்ல உத்தியோக உயர்வை தரும். அதேமாதிரி ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா அதிகப்படியான பனி சுமைகளை செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருந்த காலங்கள் மாறி கொஞ்சம் பனி சுமைகள் கொஞ்சம் வெகுவாக குறையும். அதுமாதிரி உங்களுக்கு தேவையான இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும், பணி மாற்றம் கிடைக்கணும்னாலும் அவைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகிறது. முன் சொன்ன போல் சனி பகவான் அப்புறம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். அது மாதிரி வழிபாடுகளை செய்தீர்களே ஆனால் இந்த அஷ்டம சனி நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகளை வழங்கும். சிவாய நமः. பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். சிம்ம ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு சனி பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் பாவம் அப்புறம் 7ஆம் பாவம் இது 2க்கும் உடையவர். சிம்ம ராசியினுடைய அதிபதி சூரிய பகவான். அதே மாதிரி சனி பகவானும் சூரிய பகவானும் பார்த்தோம்னா அப்பா பையன் அப்படிங்கிற ஒரு உறவு இருந்த போதிலும் 2 பேரும் பகை கிரகங்கள் அப்படின்னு தான் பேர். சூரிய பகவான் எங்கே உச்சமோ அந்த இடத்துல சனி பகவான் நீச்சம், எந்த இடத்தில் சூரியன் நீச்சமோ அந்த இடத்தில் சனி பகவான் உச்சம் அப்படின்னு ஒரு மாறி தான் உறவுகள் 2 பேருக்கும் இருக்கும். இந்த இடத்துல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிம்ம ராசிக்கு 6ஆம் பாவத்திற்கும் 7ஆம் பாவத்திற்கும் அதிபதி சனி பகவான். 6ங்கிறது ரோகஸ்தானம், கடன், இது மாதிரி கடினமான உழைப்புகள் எல்லாம் 6ஆம் பாவம். இதுக்கெல்லாம் உடையவர் சனி பகவான். அப்புறம் 7ஆம் பாவத்திற்கும் உடையவர். புதிய வகையான தொழில் வளர்ச்சிகள் இவைக்கெல்லாம் அதிபதியும் கொண்டவர் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. இதுக்கெல்லாம் சனி பகவான் முக்கிய காரர்கள் தான். இதனால் அவருடைய குணாதிசயங்கள் எப்படியான குணாதிசயங்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொதுவான ஒரு
குணாதிசய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு கடுமையான முயற்சியை முன்னெடுத்து செல்லுவார்கள் சிம்மராசிக்காரர்கள். அதே போல் மற்றவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய, அவங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு மட்டும்தான் ஒரு முக்கியமான ஒரு செயல் அல்லது அவங்களுக்கு உண்டான நன்மைகளை கொஞ்சம் அதிகமாக சிந்திக்கக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். அதாவது தன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உயரிய குணம் கொண்டவர்கள். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு செயல் இருக்குது, அந்த செயல்னால் என்னென்ன நன்மைகள் தீமைகள் விளையும் அப்படிங்கிறது நல்லா ஒரு கணக்கு பண்ணி தான் இவங்க எந்த செயலையும் ஈடுபடுவார்கள். நல்ல நிர்வாகத்திறன் கொண்டவர்கள், அதே மாதிரி நேர நிர்வாகத்திறன் கொண்டவர்கள். பொதுவாகவே சூரியனினுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் நேர நிர்வாகத்திறத்தில் ரொம்ப சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு டைம் இந்த நேரத்துக்கு இங்கே இருக்கணும்னா அந்த நேரத்தில் அங்கே இருப்பாங்க. அது மாதிரி சுய கட்டுப்பாடு கொண்டவர்கள், நல்ல ஒழுக்கங்களை போதிக்கக்கூடியவர்கள், கடைபிடிப்பவர்களாகவும் இருப்பார்கள். இப்படியான நல்ல பண்புகள் நிறைய இவர்களிடம் இருக்கும். அவங்களுக்கு இதுவரை சனி பகவான் அப்படிங்கிறவர் 6ஆம் பாவத்திலே இருந்தார். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ரோகஸ்தானம். அந்த ரோகஸ்தானத்தில் சனி பகவான் ரோக சனியாக இருந்தார். அதனால் பொருளாதார நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். அது மாதிரி சிலருக்கு வெளியூர் பயணம், நீண்ட தூர பயணத்தினால் நன்மைகள் ஏற்பட்டிருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு வேலை கிடைத்திருக்கலாம். அதே மாதிரி வேலை நேரம் அதிகமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். இப்போது இந்த சனி பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்திற்கு வருகிறார் சனி பகவான். இந்த சப்தமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி அப்படிங்கிறது கண்ட சனின்னு பேர். ஏன்னா 2, 7 அப்படிங்கிறது மாரகஸ்தானம். இந்த மாரகஸ்தானம் அப்படிங்கிறது சில கண்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அதனால தான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனியை கண்ட சனி என்று சொல்லுவோம். இதனால் இப்போ சனி பகவான் நமக்கு கண்டத்தை கொடுத்துருவாரா அப்படின்னு நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள், நன்மைகள் அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பெண் தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி, துர்கை, சரஸ்வதி இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். மகாலட்சுமிக்கு உகந்தமான மகாலட்சுமி அஷ்டகம், அம்பாளுக்கு உகந்த லலிதா சகசரநாமம், அபிராமி அந்தாதி, இது மாதிரி நிறைய அந்த பாடல்களை பாசுரங்களை பாராயணம் செய்யுங்கள், அர்ச்சனைகளை செய்யுங்கள். இப்போது அந்த சப்தமஸ்தானத்தில் அதாவது கண்ட சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதிய வகையான தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி தருவார் நிச்சயமாக. ஏன் அப்படின்னா, சனி பகவான் அவருடைய அந்த பார்வையினால் தங்களுடைய 9வது பாவத்தை பார்க்கின்றபடியினாலே, அதாவது புதிய வகையானது 3, 9 அப்படிங்கிற அந்த அமைப்புங்கிறது புதிய வகையான மாற்றம், நல்ல மாற்றம், நேர்மையானது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தின் மூலமாக பண வரவுகள் அதிகரிப்பு அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை தருகிறார் இல்லையா. அதனால் புதிய வகையான தொழில் அமைப்புகள் உருவாகும். அதே மாதிரி சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கின்றார். அதனால் எந்த கஷ்டமாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ணி அதில் வெற்றி பெறுவோம், இதையும் நான் கடந்து செல்லுவோம் அப்படிங்கிற ஒரு போராடக்கூடிய குணம் இயல்பாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இப்போ அது பிரகாசமாக இன்னும் அதிகரிக்கக்கூடிய தன்மையாக உணர்வீர்கள். அதே மாதிரி வெகு நாட்களாக இருந்த கஷ்டங்கள் குறையவிருக்கின்றது. அதே மாதிரி திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமணம் கைகூடுகிறது. சப்தமஸ்தானத்தில் வரக்கூடிய சனி பகவான் கலத்திரத்தை வலிமை செய்கிறார். அதனால் நிச்சயமாக ஒரு திருமண பாக்கியம் கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதே மாதிரி அந்த சனி பகவான் உங்களுடைய 4வது பாவத்தை அவருடைய 10ஆம் பார்வையாக பார்க்கின்றார். அந்த விஷயம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா, புதிய வீடுகள் வாங்குவதற்கு, புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு, சுயமாக ஒரு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். வெகு நாட்களாக உங்களுடைய இல்லம் கடனில் இருக்குது, அதாவது கடன் பட்டு ஒரு இல்லம் வாங்கியிருக்கீங்க, ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க, அந்த வீட்டில் அந்த கடனை அடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதனால் கடன் நிவர்த்தி அடைவது, நன்மைகள் நிறைய கிடைப்பது, சொத்துக்கள் சேர்க்கை, வீடு வாகனங்கள் வசதி வாய்ப்புகள், திருமண பாக்கியம் அப்படின்னு
பல நன்மைகளை இந்த சனி பகவானினுடைய பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வழங்குகிறது. அதே மாதிரி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகரிக்கும் முன்பை விட, இருந்தாலும் அதன் மூலமாக நன்மைகள் பெறுவார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் போராட்டம் செய்ய வேண்டியவர்களாம். கொஞ்சம் கடின போராட்டத்தை செய்து நிச்சயமாக வெற்றியை அவர்கள் அடைவார்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சிம்ம ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா புதிய வகையான தொழில் வளர்ச்சிகளும் அதன் மூலமாக நிதி வரவுகளும் ஏற்படும். முக்கியமாக முன் சொன்ன மாதிரி தான் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி, துர்க்கை அல்லது சரஸ்வதி போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்யுங்கள். அவர்களுக்கு உண்டானபடி நெய் தீபம் அர்ச்சனை வழிபாடு செய்யலாம். துர்க்கை அன்னையை வெள்ளிக்கிழமையிலே, அதாவது காலை 10:30 மணி முதல் நற்பகல் 12 மணி வரை இருக்கக்கூடிய அந்த ராகு காலத்திலே வழிபாடு செய்யுங்கள். நன்மைகளை அதிகமாக பெறுவீர்கள். சிவாய நமக. பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். கன்னி ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். கன்னி ராசிக்கு இந்த சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம். எல்லாத்துக்கும் முக்கியம்தான், கன்னி ராசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 5, 6க்கு உடையவர் சனி பகவான். 5ங்கிறது குழந்தை ஸ்தானம், வம்ச அபிவிருத்தி, அதே மாதிரி நல்ல படிப்பு, கல்வி எல்லாத்துக்கும் உடைய ஸ்தானத்திற்கு அடிப்படை. அப்புறம் 6க்கு உடையவன், 6க்கு உடைய ஸ்தானங்கிறது கடன், ரோகம், உடல் கடின உழைப்புகள் இதுக்கெல்லாம் அதிபதி. ஆகவே கடன் அப்படிங்கிறது ஒரு மனிதன் பிறந்தாலே கடன். ஏன் என்றால் அந்த மனிதன் பிறந்ததிலிருந்து அந்த மனிதனுடைய இறுதி காலம் வரை பித்துரு கடன், அதேமாதிரி ரிஷி கடன், பூத கடன், மனுஷ கடன், பல கடன்கள் மூலமாகத்தான் நாம் செய்கிறோம். அதை தான் அந்தந்த தேவதைகளுக்கு நான் யஜ்ஞங்களை செய்து திருப்தி செய்கிறோம். அது மாதிரி இந்த 6வது பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் முக்கியமாக உங்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நிறையா தராரு. என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா தர்ம சிந்தனை நல்லா இருக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி நல்ல அறிவு, மதியூகம், சமயோஜித புத்தி, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல அறிவு பெற்றவர்கள், தாராள குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அது மாதிரி ஒரு 10 நபர்களிடம் ஒரு மனிதன் பழகுகிறான் என்றால் அதில் ஒரு 5 மனிதன், அதிகபட்சம் 6 மனிதன், 7 மனிதன் வரை அவன் ஒரு நல்ல உறவுகளையும், மீதம் இருக்கக்கூடிய 2 அல்லது 3 பேர்கிட்ட ஒரு பகையுடன் தான் இருந்தாகணும். இதுதான் மனித இயல்பு, இது இயற்கை, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் கன்னிராசிகள் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஒரு 100 நபர்களிடம் பழகினால் 99% பெயர்கள் அல்லது 100% பெயர்களிடமும் ஒரு நல்ல பெயர்களை எடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்கள். அப்படியான நல்ல பண்புகளை கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த 2023 டிசம்பர் 20 வரை வாக்கியப்படி பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் பாவத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சென்றிருந்தார். அப்போது இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும், சுப செலவுகள் ஏற்பட்டிருக்கும், சேமிப்புகள் கொஞ்சம் வெகுவாக குறைஞ்சிருக்கும். சில பேருக்கு புதிய வஸ்துக்களை வாங்கியிருப்பார்கள், கடன்பட்டு பல விஷயங்களை செய்திருப்பார்கள். இப்போது சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா 6ஆம் பாவத்திற்கே வருகிறார். ரோக சனின்னு பேர். 6ல் சனி, ரோக சனி. இந்த ரோக சனி என்னென்ன நன்மைகள் தீமைகளை செய்வார் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இந்த 6க்கு உடையவர் 6ஆம் பாவத்திலே ஆட்சி பெறுகிறார். தன்னுடைய வேலையை ரொம்ப சரியாக செய்ய போகிறார் சனி பகவான். அது எப்படியான வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டு மறையும். அதுதான் முக்கியம். அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தினந்தோறும் உங்களுடைய கால்களை சுத்தம் செய்துவிட்டு படுக்க வேண்டும். கால் பாகங்கிறது தான் சனி பகவானினுடைய நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய இடம். அதனால் அந்த பாகத்தை
இரவில் படுக்கும்போது நன்கு சுத்தம் செய்துவிட்டு துடைத்து விட்டு நல்லா படுங்க. நல்ல பண்புகள், நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சனிக்கிழமையில் முடியாதவர்களுக்கு நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய்ங்கிறது எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் தான் நல்ல எண்ணெய். அதனால் நல்ல எண்ணெய்ங்கிறது சனி பகவானினுடைய ஒரு முக்கியமான வஸ்து. அதனால தான் நல்லெண்ணெய் தீபம் தான் ஏற்றுவாங்க. எள்ளு தீபத்தில் அந்த நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏற்றுவாங்க சனி பகவானுக்கு. அந்த நல்ல எண்ணெயை தானம் கொடுக்க வேண்டும். அதனால் நல்லெண்ணெயை தானம் செய்தாலே யா அலக்ஷ்மிஹி யச்சதே தௌஸ்தம் அப்படின்னு அந்த வாக்கியம் ஆரம்பிக்கும். அதாவது நம்ம நல்லெண்ணெய் நம்ம தானம் செய்தாலே நம்மளிடம் இருக்கக்கூடிய அலக்ஷ்மிகள் நிவர்த்தி அடைவது. அலக்ஷ்மின்னா லக்ஷ்மியினுடைய அக்காவாக இருக்கக்கூடிய மூதேவி நம்மை விட்டு செல்லுவாள் அப்படிங்கிறது ஐதீகம். அதுமாதிரி நல்ல பண்புகள் நம்மை சேரும். அது மாதிரி லக்ஷ்மிகள் நம்மளை சேருவாள். அதனால் நல்ல எண்ணெய் தானம் செய்யுங்கள். கோவிலில் கொடுக்கலாம், அல்லது முடியாதவர்களுக்கு கொடுக்கலாம். அதை பெறக்கூடிய சில இடங்கள், சில அதாவது ஆதரவற்ற இல்லங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல நிறையா உணவுப் பொருட்களை வாங்கி தருவது, கால் முடியாதவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வாங்கி தருவது, இதெல்லாம் செய்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிலருக்கு பெயர் மாற்றம் அடைய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. சில பேருக்கு இந்த நியூமராலஜி படி பெயர் இல்லை, இல்லைனா இந்த பெயர் எனக்கு பிடிக்கல, அதனால் இந்த பெயரை மாற்றிக்கணும்னு ஒரு சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அந்த பெயர் மாற்றுவதற்கும் இந்த காலத்தில் நன்மை, அதுக்கு சாதகமான பல விஷயங்கள் உருவாகின்றது. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருமண தடைகள் அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை தேடி தருகிறார் கன்னியா ராசிக்காரர்களுக்கு. 7ஆம் பார்வையாக 12ஆம் பாவம் பார்வை பெறுகின்றபடினாலே திருமண செலவுகள் நிச்சயமாக இருக்குது. அதனால் கல்யாண செலவுகள் உண்டு, கல்யாணம் நிச்சயமாக உண்டு. சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய வீட்டிலிருந்து 3ஆம் பாவத்தை பார்க்கின்றதுனால சகோதரி வர்க்கத்தில் ஒரு சுமூக உறவை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளப் போகின்றீர்கள். அதே மாதிரி சனி பகவான் 8வது பாதத்தை அவருடைய 3ஆம் பார்வையால் பார்க்கின்றபடியினால் உங்களுக்கு மன கஷ்டங்கள் நிவர்த்தி அடையும். எந்த சூழ்நிலையும் நாம் சமாளித்து முன்னேற்றம் காணுவோம் அப்படிங்கிற ஒரு புதிய வகையான மனோதிடத்துடன் செயல்படவிருக்கின்றீர்கள். வலிமையுடன், மன வலிமையுடன் நீங்கள் செயல்படுவது நல்ல பண்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உணர்வு எப்போதும் போல நீடித்து நிலைக்கும். மேலும் முக்கியமாக இந்த காலத்தில் நீங்கள் காக்கக்கூடிய தெய்வம், அதாவது க்ஷேத்திரபாலகர்னு சொல்லக்கூடிய சுதர்சனர் அல்லது வைரவர், இது மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். நமது சிங்கம் பெருமாள் கோவில் அகோல்பில பாடலாத்திரி நரசிம்மர் இருக்கிறார், அவரை வழிபாடு செய்யுங்கள். இதுபோல் இருக்கக்கூடிய இந்த காக்கக்கூடிய கடவுள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த வாராகி அம்மன் பெரியும் காடிய ஒரு காக்கும் தெய்வம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்களே ஆனால் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது கன்னியா ராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி தரும். சிவாய நமக. பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். துலா ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம். துலா ராசிக்கு பொதுவாகவே சனி பகவான் 4, 5 ஆகிய பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மாத்ருஸ்தானம், வீடு, வசதி, வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது. 5ஆம் பாவம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம், குழந்தைகள் தரக்கூடிய ஸ்தானம், தெய்வ வழிபாடுகளை தரக்கூடிய ஸ்தானம்னு ஒரு முக்கியமான அமைப்பு. இது ரெண்டுக்கும் அதிபதி சனி பகவான். பொதுவாகவே அந்த துலா ராசிக்காரர்கள் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு நீதி வலுவாமல் இருக்கக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்கள். அதே மாதிரி எந்த செயலாக இருந்தாலும் அந்த செயலில் இதனால் என்ன விளைவுகள் ஏற்படும், இதனால் என்ன ஒரு விஷயங்கள் நமக்கு நல்லது, நம்மை சார்ந்தவர்களுக்கு என்ன நல்லது, இதனால் என்ன தீமைகள், இதனால் என்ன ஒரு
அறநெறியை நாம் கடைபிடிக்க முடியும் அப்படின்னு நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த விஷயத்தில் அவர்கள் இறங்குவார்கள். மேலும் அவர்களுக்கு அதர்மமாக இருக்கக்கூடிய செயல்கள், அவர் மனசுக்கு இது அதர்மம்னு தோணும், அந்த செயலை செய்ய மாட்டாங்க அவங்க. அது மாதிரி நல்ல பல உயரிய குணாதிசயம் கொண்ட மனிதர்களாக அவர்கள் இருப்பார்கள் துளாராசியில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் இதுவரை 4ஆம் பாவத்தில் இருந்தார். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனின்னு பேர். அர்த்தாஷ்டம சனிங்கிறது தொழிலிலே சில முடக்க நிலைகளை தந்திருக்கும். ஒரு முன்னேற்றங்கிறது கொஞ்சம் ஒரு நிலையான முன்னேற்றங்கிறது இருக்காது. ஒரு கட்டு, ஒரு தடை, ஒரு முன்னேற்றம், ஒரு முன்னேற்றம், தடைன்னு தான் இருந்துகிட்ருக்கு. இப்போது அவர் சனி பகவான் முக்கியமாக சொல்லணும்னா 5ஆம் பாவத்திற்கு வருகிறார் துளாராசிக்கு. அது அற்புதமான நல்ல பலன்களை உங்களுக்கு வழங்கவிருக்கின்றது. குறிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பூர்வீக சொத்துக்கள் சீராக உங்களுக்கு சேருவதிலே நல்ல பலன்கள் கிடைக்கிறது. வெகு நாட்களாக ஒரு சொற்ப வருமானங்கிறது இருக்குது, அந்த வருமானம் கூடுகிறது. அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த கமிஷன் பேசிஸில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ரொம்ப நல்ல காலம்னு சொல்லலாம். இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல அற்புதமான காலமாக இந்த துளாராசிக்கு இந்த சனி பயிற்சி அமைகிறது. அதே மாதிரி இந்த துளாராசிக்கு முக்கியமான ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் ஒரு நல்ல இடத்துல இப்போ பிளானிட்டரி பொசிஷனில் போயிட்டுருக்காரு. இது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 12 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷனுடைய அமைப்பு துளாராசிக்கு வருது. அதனால் அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கும் சரி, அல்லது முக்கியமாக துளாராசிக்கு ரொம்ப கலைத்துறைங்கிறது ரொம்ப அற்புதமான துறையாக இருக்கும். அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த சமயம் இந்த சனிப்பெயர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. கடன் நிவர்த்தி அடைவதற்கும், கையிருப்பு உயர்வதற்கும், தொழில் சார்ந்த பல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கும் அமைப்புள்ளது. அதே மாதிரி நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த விஷயங்கள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த நபருடன் நம்மளுடைய நெருக்கத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும், அல்லது இந்த மனிதனுடைய உறவு நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வெகு நாட்களாக இருக்குது. அது உங்களுக்கு கைகூடாமல் இருந்தால் இந்த சமயத்தில் அதை முயற்சி செய்தால் அது உங்களுக்கு கைகூடும். பல நல்ல முன்னேற்றங்கள், மாற்றங்கான சூழ்நிலைகள் ஏற்படும். அதே மாதிரி பணி செய்யக்கூடிய இடத்துல வெகு நாட்களாக இருந்த மன கஷ்டம், இது பல பிரச்சனைகள், அது எல்லாமே நிவர்த்தி அடைகின்றது. பலருக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்கள் ஏற்படுகின்றது. அப்புறம் இந்த சனிப்பெயர்ச்சினாலே நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள். அப்புறம் முக்கியமாக மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமையிலே அர்ச்சனை செய்யுங்கள், நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த துளாராசிக்கு குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்தோமே ஆனால், சித்திரை நட்சத்திரம் 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் துளாராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது சாதகமான பல விஷயங்கள் கிடைக்கும்படியான அமைப்புகளை உருவாக்குகின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது உற்றார் உறவினர்கள் மூலமாக பல நன்மைகளை ஏற்படுத்துகின்றது. விசாகம் நட்சத்திரம் 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் துளாராசியில் வருவார்கள். அவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கும் அல்லது தந்தை வழி சொந்தங்கள் மூலமாக பல நன்மைகள் அடைவதற்கும் வாய்ப்புள்ளது. முன் சொன்ன மாதிரியே அனைத்து துளாராசிக்காரர்களும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமியை வணங்குங்கள். பௌர்ணமி தோறும் குலதெய்வத்தை வணங்கி வாருங்கள். நல்ல பலன்கள் இந்த சனி பயிற்சினால் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை தெளிவாக பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே நல்ல பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். செய்தொழில் பக்தியாக இருக்கலாம், அல்லது தெய்வ பக்தியாக இருக்கலாம், அல்லது குரு பக்தியாக இருக்கலாம்,
அல்லது தொழில் பக்தி அல்லது செய்யக்கூடிய அந்த படிக்கக்கூடிய படிப்பிலே பக்தி கொண்டவர்களாக அப்படின்னு எந்த செயல் அவங்க செய்கிறாங்களோ விரும்புகிறார்களோ அதிலே ஒரு நல்ல பக்தி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும். அதில் முக்கியமாக என்ன சொல்லுவாங்கன்னா தொழில் சுத்தம்னு சொல்லுவாங்க. அந்த தொழில் சுத்தம் இவர்களிடம் இருக்கும். எந்த செயலை செய்தாலும் அதில் ஒரு வழ கொழ அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு ஒரு பட்டவர்த்தனமான பேச்சு செயல்பாடு இவங்கள்ட்ட அருமையாக இருக்கும். அனுச நட்சத்திரம், அப்புறம் கேட்டை நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், 4ஆம் பாதம், இது எல்லாமே இந்த விருச்சிக ராசியில் வருவாங்க. அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். அதே மாதிரி இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 3ஆம் பாவத்திற்கும் 4ஆம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கிறவர். 3ஆம் பாவம் சகோதரஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம், மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அருமையான ஸ்தானம். அதே மாதிரி 4ஆம் பாவம் அப்படின்னு பார்த்தோம்னா அர்த்தாஷ்டமஸ்தானம், மாத்ருஸ்தானம், அதே மாதிரி சொந்த வீடு வசதி வாய்ப்பு வாகனம் யோகம் இதெல்லாம் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு 4வது பாவம். இதற்கு அதிபதியானவர் சனி பகவான் விருச்சிக ராசிக்கு. இதுவரை சனி பகவான் அப்படிங்கிறவர் 3ஆம் பாவத்தில் இருந்தார். அதனால் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு தங்களுடைய இல்லத்திலே முக்கிய உறவினர்களினுடைய இழப்பு ஏற்பட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி ஒரு பெரிய பொருட்களை நீங்கள் கைவிட்டு போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். பல நிலையான வாழ்க்கை மாற்றங்களை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். செயலிலே ஒரு சில நல்ல முன்னேற்றம் இருப்பது போல இருந்தாலும் ஒரு சறுக்கல்கள் அப்போது இருந்து கொண்டு தான் இருக்கும். இப்போது விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சிங்கிறது ஒரு அர்த்தாஷ்டமம்னு பேர். இது ஒரு கஷ்டமான இடம் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பல விதமான மாற்றங்களை தருமே நீங்கள் நினைக்கலாம். செயல் தொழிலில் கொஞ்சம் சுணக்கத்தை ஏற்படுத்துமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்த போதிலும் சனி பகவான் உங்களுக்கு பல விதமான நன்மைகளை வழங்குகிறார். அது எப்படிங்கிறத பார்ப்போம். சனி பகவான் அவருடைய 10ஆம் பார்வையாக உங்களை அதே மாதிரி பார்க்குறாரு. அதே மாதிரி அவருடைய அந்த 7ஆம் பாவத்தினுடைய பார்வையினால் முக்கியமாக அந்த சிம்ம ராசியை உங்களுக்கு முக்கியமான ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10வது வீடு அதை பார்க்குறாரு. அதே மாதிரி உங்களுக்கு 7வது பாவத்தையும் அவருடைய அந்த பார்வை ஏற்படுகிறது. இது ஒரு பக்கம் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னொன்று முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் கடுமையான கெடுதலை செய்ய மாட்டார். முன்பே பார்த்தோம், சனி பகவான் தர்ம கர்மாதிபதியாக இருப்பவர். அது மாதிரி அந்த தர்ம கர்மாதிபதிங்கிறதுனால பாவங்கள் அதிகமாக செய்திருப்பவர்கள் தான் சனி பகவானினுடைய அஷ்டம காலத்தில் அர்த்தாஷ்டம காலத்தில் கஷ்டப்படுவார்கள். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாகவே தர்ம சிந்தனை கொண்டவர்கள் அப்படிங்கிறதுனால அதிகமான பாவ கர்மாக்கள் இவர்களிடம் இருக்காது. அதனால் அதிகப்படியான கஷ்டங்களை இவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் சனி பகவானினுடைய அர்த்தாஷ்டம காலத்திலேயும் சரி. அதனால் சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வழங்குவார் அப்படின்னு நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இருந்த போதிலும் தாயாருக்கு சில உடல் நல குறைவுகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அதே மாதிரி தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொந்தங்களின் ஆதரவு சற்று குறைவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் அவருடைய அந்த பார்வையினால் பல நன்மைகள் வழங்குவார். அது முக்கியமாக என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புள்ளது. மேலும் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படணும், ஒரு சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு சொந்த தொழில் வாய்ப்புகள், கடன் அதிகமாக இருப்பவர்களுக்கு கடன் நிவர்த்தி அடைவது, சொந்த வீட்டிலே போய் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருவது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறீங்க, ஊடுபடியாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரியான தொழில் அமைப்புகளை ஏற்படுத்தி தருவது, மேலும் நல்ல வளர்ச்சிகள் தருவது அப்படின்னு பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார் இந்த சனி பகவானினுடைய பயிற்சியினாலே. குறிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டமம் சனி அப்படிங்கிறதுனால சனி பகவானை சனிக்கிழமையிலே எள்ளு தீபம் ஏற்றி வணங்கி வாருங்கள். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி போடுங்கள். இதெல்லாம் செய்து பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசியாக நட்சத்திரமாக பார்த்தோம் அப்படின்னா விசாகம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் பிறந்தவர்கள்
அவர்கள் வந்து விருச்சிக ராசி. அவங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி தனித்துவமாக பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான சூழ்நிலை கஷ்டங்களை கடந்து பல நன்மைகளை அனுபவிப்பார்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்க்கையிலே முன்னேற்றம் காணுவார்கள் இந்த சனி பெயர்ச்சினாலே. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்குது. இந்த சனி பெயர்ச்சினாலே கோட்டை பெறக்கூடிய யோகங்கள் அனுபவிக்கிறார்கள். குறிப்பாக ஒன்று சொன்ன மாதிரி சனி பகவானை வணங்கி வாருங்கள். அதே மாதிரி விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை பஞ்சமி திதி மாதிரி இருக்கக்கூடிய நாளில் வாராகி அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல நன்மைகள் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வழங்கும். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா புத்தி அந்தரம் சூக்ஷ்மம் நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை விரிவாக பார்ப்போம். தனுசு ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா மதி யூகம் கொண்டவர், நல்ல அறிவாளியாக இருப்பார்கள். அவர்களை சார்ந்து பல அன்பர்கள் எப்போதுமே இருக்கக்கூடிய, நேரடியாகவோ மறைமுகமாகவோ இவர்களை சார்ந்து சில அன்பர்கள் இருப்பார்கள் எப்போதுமே. ஒன்று, இவர்களுடைய உடல் உழைப்பு அவர்களுக்கு தேவைப்படலாம், அல்லது இவர்களுடைய பல விஷயங்கள் அவர்களுக்கு தேவைப்படலாம், இவர்களுடைய நேரம் தேவைப்படலாம், அல்லது இவர்களுடைய ஆதரவு தேவைப்படலாம். அப்படின்னு பல விஷயங்களில் இவர்களை சார்ந்து நிறைய நபர்கள் எப்போதுமே இருப்பார்கள் தனுசு ராசியே. அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப கச்சிதமாக அந்த வேலையை, அந்த செயலை, அந்த தொழிலை முடிப்பதிலே இவர்களுக்கு நிகர் இவர்களே அப்படின்னு ஒரு அருமையான கோட்பாடு கொண்டவர்கள். அப்படியான தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்திற்கு அதிபதியாக உள்ளவர். அதனால் சனி பகவானுக்குடைய முக்கியமான பல நல்ல விஷயங்கள் தனுசு ராசிக்கு தேவை. 2ஆம் பாவம் பணவரம், தொழில் ஸ்தானம், அப்புறம் வந்து முக்கியமாக சொன்னால் தனஸ்தானம்னு பேர். தன பண வரவுகள் தொழில் மூலமாக, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், 3ஆம் பாவம் சகோதர தைரிய வீரியஸ்தானம், இதுக்கெல்லாம் அதிபதி கொண்டவர். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரை சனி பகவான் 2ஆம் பாவத்தில் தான் இருந்தார். அதாவது 7.5 சனியினுடைய கடைசி பகுதி, அதாவது முதல்ல வரக்கூடியது மத்தியம காலம், பிற்காலம் அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கலாம் 7.5 சனியை. அந்த 7.5 சனியில் இப்போ வந்து பாத சனி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சனியினுடைய 2ஆம் பாவத்தில் அந்த சனி பகவான் இருந்தார் இதுவரை. அதனால் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே தனுசு ராசிக்கு கடந்த ஒரு 4 வருடங்களாகவே, ஒரு 5 வருடங்களாகவே, அந்த 7.5 ஆரம்பித்ததுலேருந்தும் சரி அதுக்கப்புறமும் சரி பலவிதமான தடைகள்ங்கிறது தான் இருக்குது. ஒரு முன்னேற்றங்கிறது ஒரு சீரான முன்னேற்றம், வளர்ச்சிங்கிறது இல்லை. முன்னேற்றத்தில் ஒரு தடை, ஒரு கடன், அல்லது ஒரு தேவையற்ற சில விஷயங்களிலே முதலீடு செய்து மாட்டிக்கொள்ளுதல்னு பல விஷயங்கள், பல இக்கட்டான சூழ்நிலைகள் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது அந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் பாவத்திற்கு வருகிறார். 3ஆம் பாவத்திலே இதை நிவர்த்தி சனிம்பாங்க, சில பேர் விமோச்சன சனிம்பாங்க. இது ஒரு நல்ல அமைப்பு. ஏன்னா 7.5 சனி இதோட முடியுது உங்களுக்கு. அப்புறம் குரு பகவான் 5ஆம் பாவத்தில் இருக்கார். உங்களுக்கு நல்ல பலன்கள், நல்ல காலங்கிறதே இது மேலே தான் உங்களுக்கு முக்கியமாக ஆரம்பிக்கின்றது. வாழ்க்கையிலே பல நல்ல முன்னேற்றங்களை காணவிருக்கின்றீர்கள். ஏன்னா சனி பகவான் விட்டுட்டு அது போகக்கூடிய அந்த 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம் பலவிதமான கஷ்டங்களை கொடுத்த அதே சனி பகவான் இப்போது உங்களுக்கு வாரி வழங்கவிருக்கின்றார் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சனி பகவானினுடைய அந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போது அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்களது 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகளை, வம்ச அபிவிருத்திகள் ஏற்படுவதை, ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதை, அதே மாதிரி வந்து பெண் குழந்தை பிறக்க வேண்டும் என்பவர்களுக்கு பெண் குழந்தையை, உங்களுடைய பையனுக்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும்னு ஆசைப்படுறவர்களுக்கு உங்களுடைய பையனுக்கு குழந்தை பிறப்பது அல்லது உங்களுடைய மகளுக்கு பிறப்பது, அப்படியான பல வம்ச அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தருகிறார். மேலும் பார்த்தோம்னா தனுசு ராசிக்கு சனி பகவான்
உங்களுடைய 10வது வீட்டை பார்க்கிறார், 7வது பாவத்தினாலே, அதாவது 9வது வீட்டை பார்க்கின்றார். அதனுடைய அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு பேர். அந்த இடத்தை பார்க்கின்ற அந்த சனி பகவான் உங்களுக்கு 7வது பாவத்தினுடைய பார்வை அப்படிங்கிறதுனால திருமணமாக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி தருகிறார். அதே மாதிரி தெய்வ வழிபாடு செய்வதனாலே பல நன்மைகளை உங்களுக்கு வழங்குகிறார். அதே மாதிரி விரயஸ்தானத்தை பார்க்கின்றார். அதனால் நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீங்க, அதனால் ஒரு பலனுமே இல்லைப்பா, என்னப்பா அது அப்படின்னு நினைக்கலாம். அல்லது ஒரு முதலீடு, சாதகமான முதலீடு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படலாம். அது உங்களுக்கு பலன்களை வழங்கக்கூடிய ஒரு முதலீடாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படியான பல நல்ல விஷயங்கள் இந்த காலத்தில் நடைபெறவிருக்கின்றது. இன்னொரு சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் அந்த விமோசன சனி சமயத்தில் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தால் அவைகளை எல்லாம் மறக்கடித்து உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்ல சுமூக உறவை ஏற்படுத்தி தருகிறார். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் நல்ல அமைப்பு ஏற்படுகிறது. சகோதரர்கள் பல விஷயத்தில், பண விஷயத்திலே ஏதாவது கஷ்டப்படுவதோ, குடும்ப ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய சகோதர குடும்பமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சனி பயிற்சி அவர்களுக்கும் நல்ல பலன்களை வழங்குகிறது. அப்புறம் சனி பகவானினுடைய அந்த தனித்துவமான நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நட்சத்திர பலன்கள் அந்த பயிற்சினால் பார்த்தோம் அப்படின்னா, மூலா நட்சத்திரத்திற்கு பலவிதமான கௌரவங்கள் உயரக்கூடிய சனி பயிற்சியாக இந்த இது அமைகிறது. அதே மாதிரி பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக பல சாதகமான சூழ்நிலைகள் உருவாக்குகின்றது. உத்திராடம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசி, அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றமான சூழ்நிலையாகவும் சமூகத்திலே நல்ல உயரிய நல்ல மதிப்பு பெறக்கூடிய சனி பயிற்சியாக இது அமைகிறது. அப்புறம் இந்த சனி பயிற்சியினால் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா குரு பகவான் ரொம்ப முக்கியம். தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி போடுங்கள். நல்ல பலன்கள், குபேர யோகம் இந்த சனி பயிற்சினாலே உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். மகர ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை தெளிவாக பார்ப்போம். மகர ராசிக்கு பார்த்தோம்னா சனி பகவான் தான் ராசியாதிபதி. உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசியிலேருந்து இப்போது 2ஆம் வீட்டுக்கு போகிறார். மகர ராசியில் பிறந்தவர்கள் ரொம்ப பொறுமைசாலி. ஏன்னா சனி பகவான் ரொம்ப பொறுமையாக போகிறவர். அதனால் ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பார்கள். அதில் ஒரு சில சமயத்தில் சந்திரன் சரியில்லாது போனால்தான் அவர்கள் கொஞ்சம் பதட்டப்படக்கூடிய சுபாவம் இருக்கும். ஆனால் மற்ற விஷயத்தில் ரொம்ப நிதானசாலியாகவே இவர்கள் இருப்பார்கள். எந்த செயலிலுமே எடுத்தங்கவுத்தனும் செய்ய மாட்டாங்க. நிதானமாக முறையிலே தான் அதை கையாளுவார்கள். அதுதான் அந்த ஒரு முதிர்ச்சியின் பக்குவம் இவர்களிடம் நிறைய இருக்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நேர்த்தியாக கையாளுவதாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கு நிகர் இவர்களே. அப்படியான பக்குவம் கொண்டவர்கள் மகர ராசியில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு இதுவரை சனி பகவான் ஜென்மத்தில் இருந்தார். அதனால் பல விஷயங்களை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். ஒன்று நீங்களே விருப்பப்பட்டு செய்யலாம், அல்லது அதுவே அறியாமல் அதுவாக தானாகவே நடந்துவிடும். நீங்களே அதை தியாகம் செய்ய வேண்டி வந்திருக்கலாம். பல விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கலாம். பல விஷயங்களை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். பல விஷயங்கள் முன்னேற்றம் இல்லாமல் தடைகளாகவே நின்றுவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல இடம் 2ஆம் பாவத்திற்கு வருகிறார். 2ஆம் பாவத்தில் என்னங்க நல்லது செய்ய போகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சனி பகவான் 7.5 சனி தானே இப்போ நடக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்த போதிலும் அவருடைய அந்த பார்வை உங்களுக்கு பல விஷயங்களிலே மாற்றங்களை தருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா
அவருடைய 7ஆம் பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனால கல்யாண தடைன்னு இருக்கிறவங்களுக்கு அந்த தடை நிவர்த்தி ஆகி கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். மாமனார் வீட்டில் பிரச்சனையாக இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனை நிவர்த்தி அடைந்து மாமனார் மாமியாருடன் ஒரு சுமூக உறவுகள் ஏற்படவிருக்கின்றது. அதே மாதிரி உங்களுடைய 4ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே 3ஆம் பார்வையாக வீடு, சொந்த வீடு அமைய வேண்டும், கடன் தொல்லைகள் நிவர்த்தி அடைய வேண்டும், அதே மாதிரி வாடகை சுமை குறைய வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு அது நிச்சயமாக நடைபெறும். அதே மாதிரி எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த எதிரிகளின் தொல்லைகள் நிவர்த்தி அடையும். தொழில் போட்டிகள் வெகுவாக குறையும். அவருடைய அந்த 11ஆம் பாவத்தை அவர் பார்க்கின்றார் அவருடைய அந்த 10வது பார்வையினால். அதனால் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோக பலன்களை பெற்றுத்தருகிறார் சனி பகவான். இந்த மாதிரி நிறைய பல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியான பல யோக பலன்கள் உருவாகுகின்றது. அப்புறம் முக்கியமாக சனி பகவானுடைய அந்த நட்சத்திர பலன்களை நல்லா பார்த்தோம் அப்படின்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசி. அவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்பது சமூகத்தில் நல்ல உயரிய மதிப்பு, அதே மாதிரி சுற்றத்தாரிடம் ஒரு ஆதரவு, அதன் மூலமாக பெரிய முதலீடு செய்யக்கூடிய நல்ல பலன்கள் உருவாகுகின்றது. அதேமாதிரி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது கௌரவங்கள் அதிகரிக்கும்படியாகவும் புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படுவதற்கும் பண வரவுகளிலே இருந்த சிக்கல்கள் விளங்கும்படியான பல நன்மைகள் கிடைக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் மகர ராசியில் வருவார்கள். அவர்களுக்கு முக்கியமாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது கடன் நிவர்த்தியாகும்படியான பல நன்மைகளும் கையிருப்பு உயரும்படியான பல நன்மைகளையும் தருகிறது. முக்கியமாக மகர ராசியில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பனை வழிபாடு செய்யுங்கள். ஐயப்பனை வழிபாடு செய்தாலே போதும், பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஐயப்பனை எப்படி கும்பிடணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமையிலே அவரை வணங்கலாம். அதே மாதிரி மாத பிறப்பு, ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய பிறப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நாள். அதற்கு பேர் புண்ணிய காலம்னு பேர். அது மாதிரி இருக்கக்கூடிய புண்ணிய காலத்திலே மாத பிறப்பு பண்ணி ஐயப்பனை வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். கும்பராசிக்கு உண்டான சனி பெயர்ச்சி பலன்களை தெளிவாக பார்ப்போம். கும்பராசிக்காரங்க பொதுவாகவே மன தைரியம் கொண்டவர்கள், மன பக்குவம் நன்கு நிறைந்தவர்கள். ஒரு செயலை எடுத்தோம்னா முழுமையாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் எப்போதும் இவங்கள்ட்ட இருக்கும். இல்லைன்னா அந்த செயலை எடுக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா படிப்பிலே நல்ல ஒரு கெட்டிக்காரத்தனமான சூழ்நிலை இருக்கும். இவங்க எதை விரும்பி படிக்கிறார்களோ அதில் நல்ல கெட்டிக்காரத்தனமான சூழ்நிலைகள் ஏற்படும். செயல், புத்தி, அதில் மனம், சித்தம்னு சொல்லுவாங்களே, அது எல்லாத்தையும் அதில் முழுமையாக ஒன்றி அந்த வேலையை செய்வார்கள். இவர்களிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் அந்த வேலை திருப்தியாகவும் சுபிச்சமாகவும் அடையும் பொதுவாகவே. அது மாதிரி அந்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த வேலையில் நிகர் அவர்களாகவே இருப்பார்கள். அப்படியான அந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இதுவரை சனி பகவான் 12வது பாவத்திலே விரயஸ்தானத்திலே போனார். பொதுவாகவே கும்பராசிக்கு அதிபதியே சனி பகவான் தான். கும்பராசிக்கு பார்த்தோம்னா 12வது வீடு, அப்புறம் முதல் வீடு, அதாவது அவருடைய ஜென்மஸ்தானம், ரெண்டுக்கும் அதிபதி சனி பகவான். அவர்கள் சனி பகவானே காரகர்த்தா. அதனால் பொதுவாகவே செயலில் எந்த செயல் செய்தாலும் அதை தர்மம் என்னன்னு பார்த்து தான் செய்வாங்க அவங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்கு சனி பகவான் 12வது வீட்டில் இருக்கார். அவர் 1ஆம் பாவத்துக்கு மாற போகிறார். 12ஆம் வீட்டில் ஏற்கனவே இருந்த அந்த சனி பகவான் 7.5 சனி தான். அதனால் பல விரய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். தேவையற்ற செலவுகள், கடனுக்கு வட்டி நிறைய கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கலாம். அல்லது ஒரு சில விஷயத்துக்கு ஒரு தையல் ஆரம்பித்து அது முடக்கத்திலே இருந்திருக்கலாம். அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இப்போ உள்ள சமயம் அப்படிங்கிறது சனி பகவான் தங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு வருகிறார். இது மாதிரி பல கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறார். அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு பல முன்னேற்றங்களை தருகிறார். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகளை தருகிறார். ஜென்மஸ்தானத்திற்கு வராரு, என்னங்க 7.5 சனி தானே, ஏங்க அப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம்.
கும்பராசிக்கு சனி பகவான் நன்மைகளையே வழங்குவார். பொதுவாக கும்பராசின்னு பார்த்தோம்னா தாராத் கிரகங்களாக இருக்கக்கூடிய குருவும் சனியும் நன்மதை செய்யினார். 2-11 கூடையவர் குரு. அதே மாதிரி ஜென்மஸ்தானம் பண்ணால் 12வது ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பவர் சனி பகவான். அதனால் சனி பகவான் பெரிய கெடுபலன்களை கும்பராசிக்கு தரமாட்டார் ஒரு பக்கம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசிக்கு இந்த சனி பகவானினுடைய இந்த சமயத்தில் வந்து அவருடைய அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த பக்குவங்கிறது கும்பராசிக்கு இருக்கும்படியான பல பக்குவம் மற்ற ராசிக்கு இருக்கார். அதனால தான் பல அதர்மமான செயல்களை செய்ய மாட்டார் கும்பராசிக்கு. அதனால் கர்மா குறைவாக இருக்கிறதுனால பல நன்மைகளையே வழங்குவார் கும்பராசிக்கு. அதே மாதிரி அந்த அவருடைய பார்வை கும்பராசியினுடைய 7ஆம் பார்வையில் வந்து சனி பகவான் பார்க்கறதுனால திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் நடைபெறும். அதேமாதிரி திருமணமானவர்கள் பிரிந்து இருக்கிறார்கள்னா ஒன்று சேருவார்கள். அதேமாதிரி திருமணமானவர்கள் கருத்து வேறுபாடுனால சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படுறதுனா அவங்களுக்குள்ள நல்ல மன பொருத்தம் மன அமைப்புகள் ஏற்படும். அதாவது வாழ்க்கை துணைவரால் பல நன்மைகளை இவர்கள் நிச்சயமாக அடைவார்கள். அதே மாதிரி 3ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே சகோதரர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மன ஒற்றுமை அதிகரிக்கும். புதிய மாற்றங்கள் ஏற்படும். புதிய நிலங்கள் வாங்கும்படியான அமைப்புகளும் புதிய வீடுகள் மாறக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுகின்றது. 10ஆம் பாவத்தை பார்க்கின்றபடியினாலே ஜீவனஸ்தானம் வலிமையாகிறது. நிச்சயமான ஒரு வேலை வாய்ப்பு உறுதியாகும். வேலையில் அதிகப்படியான வேலைகள் செய்வீங்க. ஆனால் ஒரு வேலை செய்து வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்புகள் உருவாக்குகின்றது. பல நன்மைகள் ஏற்படுத்தி தருகிறார். அப்புறம் முக்கியமாக இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் கும்பராசி. அவர்களுக்கு தனித்துவமாக இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து தொழில் செய்யக்கூடிய இடத்திலே நல்ல உத்தியோக உயர்வு, ஊடுபடியாக ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்புகளும் ஏற்படுகிறது. அதே மாதிரி வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கும்பராசியில் வருவார்கள். அவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கனவு, ஒரு முதலீடு, நல்ல இடத்துல ஒரு முதலீடு செய்யணும்னு ஆசை இருக்குது. அல்லது வந்து முதலீடு செய்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு ஒரு அமைப்பு, ஒரு ஆசை இருக்குது. அவங்களுக்கு அது நிறைவேறுகிறது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் அதாவது 1, 2, 3 ஆகிய பாதத்தில் பிறந்தவர்கள் கும்பராசியில் வருவார்கள். அவர்களுக்கு இந்த சனி பயிற்சி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஏற்றமான சூழ்நிலைகளும் பொருளாதார வளர்ச்சிகளையும் வழங்குகிறது. இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் சனி பகவானை வணங்க வேண்டும். சனிக்கிழமையில் எள்ளு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்கள். பொதுவாக மூலா நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடலாம். அமாவாசை வரக்கூடிய நாளில் வெற்றிலை மாலை போடலாம். அல்லது சனிக்கிழமை வரக்கூடிய நாளில் வெற்றிலை மாலை வாங்கி சாற்றி வாருங்கள். பல நன்மைகளை அடைவீர்கள். பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய இந்த பலன்கள், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன். அதனால் இது வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்மளுடைய தனித்துவமான நம்மளுடைய பலன்களை மாற்றுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நம்மளுடைய தசா, புத்தி, அந்தரம், சூக்ஷ்மம், நாடி இவைகளை வைத்தும் இது மாறுபடும். அதனால் நம்மளுடைய ஜாதகம் சார்ந்த விஷயங்களை பரிபூர்ணமாக தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் இந்த நம்பரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளவும். மீனராசிக்கு உண்டான பலன்களை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம், நல்லா கேளுங்க. மீனராசியில் பிறந்தவர்கள் அவருடைய பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வந்து 12வது வீடு அப்புறம் 11வது வீடு ரெண்டுக்கும் அதிபதி. அதனால் வந்து பணங்களை கொடுக்கதும் சனி பகவான் தான், பணங்களை தடுப்பதும் உங்களுக்கு சனி பகவான் தான். இது ஒரு பக்கம். பொதுவாக பார்த்தோம்னா மீனராசியில் பிறந்தவர்கள் வந்து நல்ல ஒரு அறிவு கூர்மையாக இருப்பாங்க. செய்யக்கூடிய செயலில் அந்த செயல் யாரால் செய்ய முடியும், எப்படி அவங்கள வேலை வாங்கணும், நல்ல மதியுகம் கொண்டவர்கள். அதே மாதிரி வந்து வேறு வழியிலும் இதை எப்படி கையாளலாம், ஒரு செயல் செய்யணும்னா இதுதான் வழின்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. 4 வழி 5 வழியை தேர்ந்தெடுத்து வைத்துப்பார்கள். அப்படியான வழி நல்ல ஒரு விஷயத்தை இப்படி செய்யலாம், அதை அப்படி மாற்றி செய்யலாம், வேறு யார் வைத்து இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு மாற்று ஏற்பாடு எப்போதுமே இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு ஆற்றல் பொருந்தியவர்களாகவும் மதிப்பு மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் மீனராசியில் பிறந்தவர்கள். அவர்களுக்கு இந்த சனி பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா முன் சொன்ன மாதிரி 11, 12 நல்ல புகழ் தருபவர், பணம் தருபவர், அதே புகழை மக்கக்கூடியவர், அதே பணங்களை விரய செலவுகளை ஏற்படுத்தக்கூடியவர். 2 பேரும் சனி பகவான் தான். அப்போது சனி பகவான்கிறவர் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்றார்கள். அந்த சனி பகவான் இப்போ 11ஆம் வீட்டிலேருந்து 12ஆம் வீட்டுக்கு வருகிறார். 11ஆம் வீட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு யோகம்னு பலனை கொடுத்துருப்பாரான்னா ரொம்ப கம்மி தான். குறிப்பாக சொல்லணும்னா 11 சனி ஆட்சியாக லாபத்தை கொடுத்துருப்பாரு நீங்கள் நினைக்கலாம். லாபத்தை கொடுத்தாலும், லாபத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தாலும்
பல விரய செலவுகளையும் கொடுத்திருப்பார். இப்போ 12ல் வரக்கூடிய சனி அதே விரயத்தை தானே செய்வார் அப்படின்னு நினைக்கலாம். பல நல்ல முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்புகளையும் அவர் ஏற்படுத்தி திரிகிறார். குறிப்பாக சொல்லணும்னா 2ஆம் பார்வை அவருடைய அந்த 2ஆம் பாவத்தை அந்த 3ஆவத்தில் பார்க்குறார். அதனால் பண வரவுகள் ஏற்படுகிறது. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பார்க்கிறார். சத்துருக்கள் நிவர்த்தி அடைந்து உங்களிடம் சாதகமாக நல்ல உறவுகளை ஏற்படுத்துவார். அதே மாதிரி 9ஆம் பாவத்தை பார்க்கின்றார். அதனால் பார்த்தோம் அப்படின்னா நல்ல முன்னேற்றம். அதாவது எப்படியான முன்னேற்றம்னு பார்த்தோம் அப்படின்னா தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக அது முன்னேற்றம். தெய்வ வழிபாடு செய்தால் தான் ஒரு நல்ல முன்னேற்றம்னு இருக்கும். அறிவால் நம்ம முன்னேறலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அறிவு கூர்மைங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிலே நம்ம தப்பு செய்வது, நான் அந்த அறிவு செய்யறதுனால யாரும் என்ன தப்பு செஞ்சால் மாட்டிக்க முடியாதுன்னா அது அதை விட ஆபத்தாயிடும் இல்லையா? அறிவு இன்னும் ஆபத்தாயிடும் இல்லையா? அந்த அறிவிலே இறைவனை நிறுத்தினால்தான் நம் செயலிலே சிறப்பு அடையவும், நாம் செய்யக்கூடிய தொழிலிலே பக்தி ஏற்படும். அது மாதிரி அந்த அடிப்படையான அந்த 9ஆம் பாவம் பார்வையினால் உங்களுக்கு பல முன்னேற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அது இந்த 7ஆம் பார்வையாக அவர் பார்க்கறதுனால திருமண தடைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடை நிவர்த்தி அடையும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை நிச்சயமாக கிடைக்கும். வேலை செய்பவர்களுக்கு பணி நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்கும். அரசாங்க வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் தேடி வருகிறது. அதே மாதிரி தனியாக ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் மீனராசி. அவர்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது பெரிய இம்பேக்டை கொடுக்காது. ஏன் அப்படின்னா அந்த குரு 2க்கும் ஆதிக்கம் இருக்கிறதுனால அவர்களுக்கு தனித்துவமாக பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஏறுமுகமான வாழ்க்கைகள் உருவாகுகின்றது. ஏற்றமான சூழ்நிலைகள், நல்ல ப்ரமோஷன், நல்ல ஒரு முன்னேற்றம், சொந்த தொழில் அப்படின்னு நல்ல அமைப்புகள் வருகிறது. அது மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தோம்னா இந்த சனி பகவான் தான் நட்சத்திராதிபதி. அதனால் அவர்களுக்கும் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது. முக்கியமாக பார்த்தோம்னா வாழ்க்கையில் எந்த தடையினால் உங்களுக்கு முன்னேற்றங்கிறது தடையாக இருக்கோ அந்த தடை தவிடுபடியாகி நல்ல முன்னேற்றம், வாழ்வாதார வெற்றி, வாழ்க்கையிலே முன்னேற்றம் அடையவிருக்கின்றீர்கள். மீனராசிக்கு பார்த்தோம் என்றால் சில நாட்களாக உடல் சோர்வுகள், நல குறைவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த குருவும் ஜென்மத்திலிருந்து போகிறார், நிறைய விஷயம். அதனால் இப்போ இந்த சனி பயிற்சி உடல் ஆரோக்கியமாக உணரவிருக்கின்றீர்கள். பல சுற்றுலாக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்றது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது யாருன்னா நவக்கிரகங்களையும் சனிக்கிழமையிலே வழிபாடு செய்யுங்கள். முக்கியமான சனி பகவானுக்கு எண்ணெய் தீபம் ஏற்றி வையுங்கள். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை போடுங்கள். அதே மாதிரி முக்கியமாக சொல்லணும், உங்கள் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். சில பேருக்கு இந்த மீனராசிக்காரர்கள் சில குலதெய்வத்தினுடைய குறைபாடுகளும் ஏற்படுது. ஏன்னா அந்த ராகு ஜென்மத்துக்கு வர, அதனால் அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க, நல்ல முன்னேற்றத்தை அடைவீர்கள். சிவாய நமஹ.